சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். யாருமே எதிர்பார்க்காத விதமா காவியா பத்தின ஒரு விஷயத்த ஈஸ்வரி கண்டுபிடிச்சிடுறாங்க. ஆனாலும் காவியா கிட்ட ஈஸ்வரியோட பருப்பு வேகாது அப்படிங்கிற மாதிரி தான் காவியாவோட பேச்சு நடவடிக்கை எல்லாமே இருக்கு. இங்க காவியா வந்துட்டு டெய்லி காலையில பார்த்தா 10 மணி வாக்குல கிளம்பி கார்ல வெளியில போயிடுறாங்க. இத வந்துட்டு ஈஸ்வரி 2 நாளா வாட்ச் பண்றாங்க. 3 நாள் 4 நாள் வரைக்கும் பொறுமையா காலையில 10 மணிக்கு சொல்லாம கொள்ளாம வெளிய போறத பாத்துக்கிட்டே இருக்காங்க. 5வது நாளும் காவியா வெளியில போகவும் ஈஸ்வரியால பொறுத்துக்கிட முடியாம, டேய் போஸ், உன் பொண்டாட்டி எங்க தாண்டா போறா? காலையில 10 மணி ஆச்சுன்னா போதும், காரை எடுத்துட்டு சரட்டு சரட்டுன்னு எங்கேயோ கிளம்பி போறாளே, அப்படி எங்க தாண்டா போறா? போறவளும் 2-3 மணி நேரம் கழிச்சு தான் வாரா. எங்க போறா, என்ன ஏதுன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேக்குறாங்க. எம்மா நீ வேற, அவகிட்ட எந்த கேள்வியும் கேட்க முடியாது. அப்படியே நம்ம கேட்டாலும் அதுக்கு அவ பதிலும் சொல்ல மாட்டா. அவ என்ன சொல்றாளோ அதத்தான் நம்ம கேட்கணும். ஏமா நீ வேற அந்த கொடுமைய கேக்குற? நான் இந்த 1 வாரமா எங்க படுத்துக்கிட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு போஸ் கேட்கவும், என்னடா இப்படி பேசுற? உன் ரூம்ல தானே படுத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேக்குறாங்க. நீ நினைச்சுக்கிட்டு இருக்க வேண்டியதுதான், நான் ரூம்ல எல்லாம் படுக்கலாமா? நான் இப்ப உன்கிட்ட சொல்ற விஷயம் யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது. இங்க வாமா, நான் கிச்சன்ல தான் படுத்து கிடக்கேன். 1 வாரமா ஃபர்ஸ்ட் நைட் அன்னையில இருந்து 1 வாரமா கிச்சன்ல தான் படுத்துக்கிட்டு இருக்கேமா. அவ ரூம்ல தரையில கூட என்ன படுக்க விட மாட்டேன்றாமா. கிச்சன்ல தான் நான் படுக்கணும்னு சொல்லியிருக்கா. எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறமா கிச்சன்ல போய் படுத்து தூங்கிட்டு காலையில எல்லாரும் எந்திக்கிறதுக்கு முன்னாடியே நான் எந்திரிச்சு வந்துருவேன். நான் அங்க படுக்கிறத யாராவது பார்த்தாங்கன்னா அப்புறம் எனக்கு தாமா அசிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு போஸ் அழுகாத குறையா ஈஸ்வரி கிட்ட சொல்றாரு. என்னடா போஸ் இப்படி சொல்ற? டெய்லி கிச்சன்லயா படுத்துக்கிட்டு இருக்க? நான் ஆசையா ஒத்த பிள்ளைய, ஆம்பளை பிள்ளைய வச்சிருக்கேன், நீ கிச்சன்லயா படுத்துக்கிட்டு இருக்க? ஏன்டா இப்படி இருக்க? அவ கன்னத்துல ஒரு 4 அறை விட்டு அவளை உன் வலிக்கு கொண்டு வரதை விட்டுட்டு இப்படி பொட்ட பிள்ளை மாதிரி கிச்சன்ல போய் படுத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்ற? உனக்கு வெக்கமா இல்லையாடா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி போஸ சத்தம் போடுறாங்க. எம்மா அவளை எதுவுமே பண்ணவே முடியலமா. ஏதாவது பண்ணுனா அப்படியே முறைச்சி பாக்குறாமா. எங்க துப்பாக்கி எடுத்து சுற்றுவாளோன்னு எனக்கு பயமா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு போஸ் சொல்லவும், இருடா அவ குடும்பி நம்ம கைக்கு வராமலையா போயிரும்? ஆமா, நான் இப்ப உன்கிட்ட கேட்டேன்ல, அவ 10 மணிக்கு எங்க போறான்னு. இங்க பாரு, நாளைக்கு காலையிலயும் இதே மாதிரி 10 மணிக்கு அவ வெளிய போனானா அவளை நம்ம ஃபாலோ பண்ணணும்டா. எங்க போறா என்ன பண்றான்னு கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். இவ்வளவு கேடித்தனம் முள்ள மாதிரித்தனம் எல்லாத்தையும் பண்ற நம்மளையே இவ்வளவு மிரட்டுறானா, அவ எதுவும் தப்பு பண்ணாமலையா இருப்பா? அவளை நம்ம ஃபாலோ பண்ணி எங்க போறா என்ன பண்றான்னு தெரிஞ்சுக்கணும்டா. ஒருவேளை அவ ஏதாவது தப்பு பண்ணுனா அந்த தப்பையே சாக்கா வச்சு அவளை நம்ம வழிக்கு கொண்டு வரணும்டா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும், சரிமா நாளைக்கு காலையில 10 மணிக்கு அவ கிளம்பி போகவும் நம்மளும் அவ காரை ஃபாலோ பண்ணி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போஸ் சொல்லவும், சரின்னு சொல்லிட்டு மறுநாள் காலையில 10 மணி ஆயிருது. காவியாவும் பார்த்தா வழக்கம் போல கிளம்பிடுறாங்க. இங்க மோகனா அப்பத்தா எல்லாருமே இருக்காங்க. பாட்டி நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காவியா அப்பத்தா கிட்ட சொல்லவும், சரிமா போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும், காவியாவை பார்த்தா காரை எடுத்துட்டு கிளம்பி போறாங்க. டேய் போஸ் காரை எடு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும், போஸ் ஈஸ்வரி 2 பேரும் கார்ல போறாங்க. காவியா வண்டிய ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறாங்க. காவியாவும் இவங்க 2 பேரும் பின்னாடி ஃபாலோ பண்ணிக்கிட்டு வரத கவனிச்சிடுறாங்க. காவியா வண்டிய போஸும் ஈஸ்வரியும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறாங்க. காவியாவோட வண்டி பார்த்தா ஒரு ஆசிரமத்துக்கு போகுது. எம்மா
இவ என்னமா ஆசிரமத்துக்கு போறா அப்படின்னு சொல்லிட்டு போஸ் சொல்லவும், தெரியலையாடா இவ எதுக்குடா ஆசிரமத்துக்கு போறா, சரி வண்டியை நிப்பாட்டி என்ன ஏதுன்னு அவ பின்னாடியே போய் நம்ம பாத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரியும் போஸும் காவியா பின்னாடியே போறாங்க. காவியா குழந்தைங்க ஆசிரமத்துக்கு போறாங்க. அங்க போயிட்டு ஒரு குழந்தைய கூப்பிட்டு காவியா கொஞ்சி விளையாடிக்கிட்டு இருக்காங்க. ஈஸ்வரியும் போஸும் காவியாவ பாத்துக்கிட்டு இருக்காங்க. என்னம்மா இவ ஏதோ ஒரு குழந்தைய தூக்கி கொஞ்சிக்கிட்டு இருக்கா, சாப்பாடு எல்லாம் ஊட்டி விட்டுக்கிட்டு இருக்கா, இம்புட்டு நேரம் ஆச்சு அந்த குழந்தை கூட தான் இருக்கா, யாருமா அந்த குழந்தை, யாரோட குழந்தைய இவ இப்படி கொஞ்சிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போஸ் கேட்கவும், டேய் போஸு ஏதோ தப்பா இருக்குடா, எனக்கு என்னமோ இவ மேல சந்தேகமா இருக்கு, இது ஏன் இவளோட குழந்தையா இருக்க கூடாது, இவ ஏற்கனவே விவாகரத்து ஆனவ தானே, விவாகரத்தானவளுக்கு ஏன் குழந்தை இருக்க கூடாது, குழந்தைய ஆசிரமத்துல வந்து பாக்குறானா அப்ப இது இவ குழந்தையா தானடா இருக்கும், இந்த அளவுக்கு பாசமா இருக்கா, சாப்பாடு ஊட்டுறா, கொஞ்சுறா, எல்லாமே பண்றா, அப்ப இது இவ குழந்தையா தான்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும், எம்மா என்னம்மா சொல்ற, இது இவ குழந்தையா அப்படின்னு சொல்லிட்டு போஸ் அதிர்ச்சியா கேட்கவும், இருக்க வாய்ப்பு இருக்குடா, நம்ம என்ன ஏதுன்னு இவளோட அப்பன் சிச்சரசு எம்எல்ஏ இருக்கானே அவங்கிட்ட விசாரிச்சா எல்லா விவரமும் தெரிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும், எம்மா அவர்கிட்ட கேட்டா உண்மையை நம்ம கிட்ட சொல்லுவாராமா, அவங்களே நம்ம மேல கோவத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போஸ் சொல்லவும், கோவமா இருந்தா என்னடா, இவங்க தப்பு பண்ணல, இவங்க ரொம்ப யோக்கியம், இவங்க பக்கம் நியாயம் இருக்குன்னா எல்லா உண்மையையும் சொல்லில கல்யாணம் பண்ணிருக்கணும், இவளுக்கு குழந்தை இருக்கு அப்படிங்கிற விஷயத்த எதுக்காகடா நம்ம கிட்ட மறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்கவும், எம்மா ஒருவேளை இது இவ குழந்தை இல்லாம இருந்துச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு போஸ் கேட்கவும், டேய் ஏன்டா இப்படி இவ்வளவு பெரிய முட்டா பயலா இருக்க, இவ குழந்தை இல்லாம எதுக்குடா இப்படி துடிக்கிறா, அந்த குழந்தைய எப்படிலாம் கொஞ்சுறான்னு பாரு, அந்த குழந்தையே சாப்பாடு வேண்டாம்னு சொன்னாலும் இவ எப்படி சாப்பாடு ஊட்டி விடுறான்னு பாத்தியா, அந்த குழந்தைகிட்ட எம்புட்டு பாசமா இருக்கா, பெத்த தாய் மட்டும்தான்டா ஒரு பிள்ளை கிட்ட இம்புட்டு பாசமா இருப்பா, எனக்கு என்னமோ இது இவ குழந்தைதான்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும், சரிமா எனக்கு என்னமோ சந்தேகமாவே இருக்கு, நம்ம ஏன் எதுக்கும் இந்த ஆசிரமத்துல போய் விசாரிக்க கூடாது, காவியாங்கிற பொண்ணு ஏன் ஒரு குழந்தைய பார்க்க வராங்கன்னு கேட்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போஸ் சொல்லவும், டே போஸே இதுவும் சரியான ஐடியா தான்டா, இவ இங்க இருந்து கிளம்பி போகட்டும், இவ போனதுக்கு அப்புறம் நம்ம ஆசிரமத்துக்குள்ள போய் கேப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரியும் போஸும் காவியா கிளம்புற வரைக்கும் வெயிட் பண்றாங்க. காவியாவும் குழந்தைய கொஞ்ச நேரம் கொஞ்சிட்டு ஆசிரமத்துல இருந்து கிளம்பி போயிடுறாங்க. காவியா போனதுக்கு அப்புறமா ஈஸ்வரியும் போஸும் உள்ள போய் கேக்குறாங்க, இங்க இப்ப ஒரு பொண்ணு வந்துட்டு போனாங்களே காவியா அப்படின்னு ஈஸ்வரி சொல்லவும், ஆமா மேடம், காவியா நீங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரமத்துல இருக்கிறவங்க கேக்குறாங்க, நாங்க அமைச்சர் வீட்டுல இருந்து வந்திருக்கோம், நாங்க குழந்தைகளுக்கு டொனேஷன் கொடுக்கறதுக்காக வந்தோம் அப்படின்னு ஈஸ்வரி கதை விடுறாங்க. நம்ம ஈஸ்வரிய பத்தி ஆசிரமத்துல உள்ளவங்களுக்கு தெரியாது அப்படிங்கறதுனால ஈஸ்வரி சொன்னத உண்மைன்னு நம்பி, அப்படியா மேடம் வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரமத்துல இருக்கிறவங்க ஈஸ்வரியையும் போஸையும் வரவேற்கிறாங்க. சரி இப்ப காவியான்னு ஒரு பொண்ணு வந்துட்டு போனாங்களே, ஒரு குழந்தைய கூட கொஞ்சிட்டு போனாங்களே, அவங்க யாரு, அந்த குழந்தைக்கு சொந்தக்காரங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி நைஸா கேட்கவும், ஆமா மேடம், கிட்டத்தட்ட அது அவங்களோட குழந்தைதான், அவங்களோட குழந்தைய குடும்ப சூழ்நிலை காரணமா இங்க ஆசிரமத்துல விட்டுட்டு போயிருக்காங்க, டெய்லி வந்து பாப்பாங்க, அந்த குழந்தைக்கு மட்டும்னு கிடையாது, இங்க இருக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் அவங்க மாசம் டொனேஷன் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க, அவங்களோட குழந்தை அப்படிங்கறதுனால தினம் தினம் வந்துட்டு பாத்துட்டு போறாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரமத்துல இருக்கிறவங்க சொன்னதும் இங்க ஈஸ்வரிக்கும் போஸுக்கும் பயங்கர அதிர்ச்சியா இருக்கு. அடி பாவி, குழந்தை இருக்குங்கிற விஷயத்த மறைச்சு என்னைய கல்யாணம் பண்ணிருக்காமா, அவளை நம்ம சும்மா விடக்கூடாதுமா அப்படின்னு சொல்லிட்டு போஸ் ஈஸ்வரி கிட்ட கொதிச்சு போய் பேசிக்கிட்டு இருக்காரு.